திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடையை சேர்ந்தவர் அமானுல்லா. இவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு அம்மாசத்திரத்தை சேர்ந்த அர்ஜுன் கார்த்தி என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அப்போது கும்பகோணம் மேம்பாலம் இறக்கம் சூர்யா மகால் அருகே ஸ்ரீ சாய் கிரிப்டோ கன்சல்டன்சி என்ற பெயரில் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் செய்து வருவதாகவும் தங்களுக்கு லட்சுமாங்குடி மற்றும் புதுச்சேரி போன்ற பல இடங்களிலும் கிளைகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்போது தங்கள் நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் தோறும் 15,000 ரூபாய் வீதம் 18 மாதங்கள் கிடைக்கும் என அர்ஜுன் கார்த்தி ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அமானுல்லாவும் முதற்கட்டமாக குருவி சேர்த்தது போல சேர்த்து வைத்த 2 லட்சம் ரூபாயை முதலீடாக அவரிடம் கொடுத்திருக்கிறார். கும்பகோணத்துல அர்ஜுன் கார்த்திக் அப்படிங்கிறவர் ஒரு நிறுவனம் நடத்திருக்காரு. என்ன அவர் பார்க்கும்போது 1 லட்ச ரூபா போட்டின்னு சொன்னா 15,000 ரூபா உங்களுக்கு உதவி ஊக்கத்தொகை, அதாவது போனஸ் தரன்னு சொல்லிட்டு இந்த தொழிலை என்னை உள்ள கொண்டு வந்தாரு. ஆரம்பத்தில் சொன்னபடியே சில மாதங்கள் வரை ஊக்கத்தொகையை வழங்கிய அர்ஜுன் கார்த்தி அமானுல்லாவிடம் உங்களை முகவராக நியமனம் செய்கிறேன், மேலும் பலரை சேர்த்துவிட்டால் இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் என மூளைச்சலவை செய்ய அதனை நம்பிய அமானுல்லாவும் தனது நண்பர்கள் உறவினர்கள் என கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்களிடமிருந்து பணத்தை பெற்று அர்ஜுன் கார்த்தியிடம் கொடுத்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு ஆட்கள் ஜாஸ்தியாக இருந்து சேர்த்துங்க, உங்களுக்கு கமிஷன்லாம் கிடைக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஆசை வார்த்தைகள் தான் சொன்னார். அதே மாதிரி நான் 791 பேரை நான் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். பணத்தை வாங்கி கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யாத அர்ஜுன் கார்த்தி பணத்தை சுருட்டிக் கொண்டு தலைமறைவானார். அலுவலகமும் கடந்த 5 மாதங்களாக பூட்டப்பட்டு அதில் பணியாற்றியவர்களும் காணாமல் போக செய்வதறியாமல் திகைத்த அமானுல்லா உரிமையாளர் அர்ஜுன் கார்த்தியை தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போது இந்த இப்போ தர்ற அப்போ தர்ற என பணத்தை தராமல் இழுத்தடித்து காலம் கடத்தி உள்ளார். 2-3 மாசம் கொடுத்தாரு. அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப 6 மாசமா கொடுக்காம 5 மாசம் சுத்தமா முடிஞ்சிச்சு. 6வது மாசம் நடந்துட்டு இருக்குது. இப்ப இது மாதிரி எல்லாருக்குமே கொடுக்காம இப்ப 8,000 பேர்களுக்கு இந்த மாதிரி உள்ள காசுகள் அவர் கையில இருக்கு. இப்ப கொடுக்கல, கேட்டா காசு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதற்கிடையில் அமானுல்லாவை நம்பி முதலீடு செய்தவர்கள் பணத்தை திருப்பிக் கொடுக்க சொல்லி நச்சரிப்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக கூறும் அமானுல்லா தனக்கு மட்டும் தற்போது வரை ரூபாய் 6,37 லட்சம் வரை வரவேண்டியதாக கூறினார். மேலும் கும்பகோணம், லட்சுமாங்குடி மற்றும் புதுச்சேரியில் அலுவலகங்கள் வாயிலாக தன்னை போன்ற எண்ணற்ற முகவர்கள் மூலமாக சுமார் 8,000 பேரிடம் சுமார் 100 கோடி வரை முதலீடாக பெற்று மிகப்பெரிய அளவில் மோசடி செய்துள்ளதாகவும் கூறி அதிர வைத்தார். தனக்கும் தன் மூலம் பண முதலீடு செய்தவர்களுக்கும் எப்படியாவது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் அர்ஜுன் கார்த்தி உள்ளிட்ட 5 பேர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமானுல்லா மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்ததாக தெரிவித்தார். எல்லா ஊர்லயும் இங்க கும்பகோணத்துல திருப்போணம், கும்பகோணம், அத்திக்கடை, திருவாரூர்ல அத்திக்கடை, கூத்தாநல்லூர், புதக்குடி, பூதமங்கலம், மன்னார்குடி, அதிராம்பட்டினம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய ஆட்கள் இவர் 8,000 பேர் வரலையும் இது வரைக்கும் சேர்த்துருக்காரு. சேர்த்துட்டு இப்போ பண மோசடிகள், அதாவது பணம் கேட்டால் நான் மறுபடி தரேன்னு சொல்லிட்டு இழுக்கடிச்சு எல்லாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களும் இப்போ மன கஷ்டத்தில் சூசைட் வரலையும் போகிற அளவுக்கு ஏழை எளிலாம் அங்கே ரொம்ப மன கஷ்டத்துக்கு உண்டாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கும்பகோணம் பகுதியில் ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக அர்ஜுன் கார்த்தி என்பவரும் அவரை சார்ந்த கார்த்திக் என்பவரும் எவாஞ்சலின் என்கின்ற பெண்ணும் ராஜா என்பவனும் ராதாகிருஷ்ணன் என்பவனும் தலைமறைவாக இருக்கிறார்கள். அந்த அலுவலகம் பூட்டி கிடக்கிறது. ஆகவே இன்றைய தினம் தஞ்சை மாவட்ட எஸ்பி அவர்களை சந்தித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் கொடுத்திருக்கிறோம். எப்படியாவது பொருளாதாரத்தில் முன்னேறிவிட மாட்டோமா என்ற ஆதங்கத்தில் பொதுமக்கள் சிறுக சிறுக சேமித்த பணத்தை சரிவர விசாரிக்காமல் இது போன்ற மோசடி கும்பலிடம் இழப்பது தொடர்கதையாகி வருகிறது. காவல்துறையும் பல்வேறு வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் திடீர் மழைக்கு முளைத்த காளான்கள் போல ஆங்காங்கே திடீரென முளைக்கும் போலி நிறுவனங்களை களைய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.